அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. தகப்பன்தான் உலகம் என்று அறியாத முருகனை ஞான பண்டிதன் என்று நாம் அழைக்கின்றோம். எலிக்கு வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்னம்மா? எலி. முருகருக்கு வாகனம் என்ன? மயில். மயில் என்றது என்ன பண்ணும்? பறக்கும் இல்லையா? அதனுடைய நிறம் என்ன? நீலம். அப்போ உன்னுடைய மூச்சு நிறம் என்ன? நீலம். அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது. அதனால் இந்த முருகன்ன்றது மூச்சு. விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பாக மூலாதாரத்தில் இருக்குது. அந்த மூலாதாரத்தில் எலி மேலே பிள்ளையார் உட்காந்தா என்ன ஆகும்? எலி நிற்குமா? நசுங்கி பாழா போடும். அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும். அதை உணர முடியும் முன்னால். அது யோகத்தில் அது ஊறி போயிடுச்சுன்னா எங்கே போகும்? வெளியே போகுமா? வெளியே போகாது. அது சிவத்தை சுற்றிக்கணும், ஆன்மாவை சுற்றிக்கணும் வந்து திரும்பி மூலாதாரத்துக்கு. அதனால் அது தாயும் தந்தை, தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே. அதனால் அது தாயும் தந்தையும் சுற்றுச்சு உடலுக்குள்ளவே. இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது. அதனால் அது வந்து ஞான பண்டிதன். அதனால் தாய் தப்புன்னு அது அறியல அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதனால் எப்பவுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சுருக்கும். திருமாலை ஒரு நிறம் வச்சுருக்கும் இல்லையா? எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஆனால் திருமால் மட்டும் ப்ளூவாக வச்சுருக்கும். ஏன் அதை ப்ளூவாக வச்சுக்குதுன்னா அதுதான் திருப்பா கடல். திருப்பான்னா திருன்னா 3, கடல்னா வயிறு. இந்த வயிற்றில் தான் காற்று உருவாகுது. அதனால் அந்த குடல் தான் பாம்பு. பாம்பு மேலே திருமால் பட்டுங்கிற மாதிரி. அந்த மூச்சாகப்பட்டது நீளம். அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம். இதெல்லாம் புரியாமல் நான் திருமாலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு சுற்றிக்கின்னு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. அது தன்னையே தான் ஏமாற்றிக்கிற கதையாக போயிடுது. அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியணும். மகான்கள் எதையுமே பொய்யோ புரட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல. அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை. மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்போ கூட எனக்கு நிறைய போனுங்க வருது. நீங்கள் என்ன ஞானத்தெல்லாம் போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறீங்கன்னு. மகான்கள் எதுக்கு எழுதி வச்சாங்க? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க. ஆனால் அது உனக்கு புரியல. புரியாதால நீ 4 பேர்கிட்ட சொல்ல முடியல. எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்குறேன். அதை பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? சொல்லு. ஞானம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட? மற்றவங்களாம் வாழ வேண்டாவா? சொல்லு. ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல்லு, அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு, உனக்கு அதெல்லாம் வானா, நீ போடாப்பான்னு தெத்திடுறாரு. 1 முறை 2 முறை 3 முறையும் போய் நிற்கிறார் அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், இவன்னா சனி விடவே மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? ராமானுஜருக்கு. இன்றைக்கி 1000 வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்து. அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன உடனே அவர் தெரிஞ்சுக்கினார். தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்து மேலே ஏறிக்கின்னு உலக மக்களை கூப்பிடுறாரு. எல்லா மக்களும் வாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, குரு உனக்கு என்ன சொன்னார்? யாருக்குமே நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வெடிச்சு போடுன்னு சொன்னார். நீ உலகத்துக்கு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சொல்கிறாரு, உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம், நான் ஒண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றார். அவன் தான் மகான். அவன் தான்மா மகான். உலகம் வாழணும், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினச்சாம்பார். அவன் தான் மகான். ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் மட்டும் அறிவாளி ஆகணும், நான் மட்டும் வாழணும், முட்டாள், சுயநலவாதி இல்லையா? அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் யாருக்கும் கட்டுப்படுறவனும் கிடையாது, கடவுளை தவிர. அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லிங்கிறேன் இல்லையா? வள்ளுவர் சொல்கிறாரு,
வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது, வரத்துக்கு முன்னே உன்னை காப்பாற்றுது இல்லையா? இதுவும் அவர் சொல்லிட்டு போனார். இது சொல்கிறதுக்கு அவர் ஒன்று என்ன தெரியாதா? அவர் அதை சொல்லலை. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ்ஸில் போய் ஏற போகிற, சாமி பஸ்ஸை கவுப்பியா நேரம் சேப்பேன்னு கேட்டு ஏறிக்க டிரைவர்கிட்ட. இது சரி ஏறிக்கின்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவா? வருமுன் காப்பியா சொல்லு. ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான், கொஞ்சன்னு வந்து இறங்கிடலாம் 2 ஹவரில் நீட்டு இங்கிலாந்துலேருந்து. ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா, கேட்பாரா ஃப்ளைட் டிரைவரை போய், சாமி போவையா நேரம் மேலே கொளுத்திடுவியான்ட்டு? இது வருமுன் காவாதவனா? அது இல்லை. மகான் சொன்னவன் மனிதன் கிடையாது. வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது, ஒரு மகான். வள்ளுவன் சொல்கிறான், டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், அதே நேரத்தில் இதை பொய்ன்னு நீ முன்னால் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை புடி, இல்லைன்னா வைக்காப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடும் உன் வாழ்க்கை. அதனால் சொல்கிறார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமேன்னு இல்லையா? சரி, இறைவனை எப்படி கொண்டாடணும்? உன் இதயத்தில் வைடாங்க. அதனால் சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால், நிலை மிசை ஏகினால் நீடு புகழ் மறையவே மறையாத. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டாங்கன்னா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது. நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமாக வாழ்வ. ஆனால் இறைவன் வரலன்னா உன் குடும்பமே ஒன்று நினைவு வச்சுக்காதரான்ட்டான். வாழ்க்கை அப்படி நடத்தணும், அதுதான் வாழ்க்கை. சுயநலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு. சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது, மனிதனே கிடையாது, கடவுளே கிடையாது. ஆனால் அந்த சுயநலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கணும், பொதுநலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. இதை தான் தவறுன்னு சொல்லுவேன் நான், இல்லையா? அப்படி வாழ்ந்து அதான் வாழ்க்கை. சொல்லுங்க சாமி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் கோவிந்தம்மா சாமி. எங்கேருந்து வரீங்க? நான் புறாம்பட்டிலேருந்து வரேன் சாமி. சொல்லுங்கம்மா. சாமி, ஆன்மீகத்தில் மகானை பற்றியும் ஞானிகளை பற்றியும் பேசுகிற தகுதி ஏதாவது தேவையா சாமி? கண்டிப்பாக வேணுமா. அதனால தான் ஐயாவை பற்றி ஐயா கிட்ட வந்து வேற வாழ்க்கை தனக்கு தெரியாத சந்தேகங்கள்லாம் கேட்கும்போது ஐயா தெளிவாக பதில் சொல்லுவார். ஆனால் சாமி அந்த மகானை பற்றி இந்த மகானை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சாமின்னா அவங்களெல்லாம் பற்றி பேசக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, கேட்கலையா அப்படின்னு தெளிவாகவே சொல்லுவார். சில மகான்களை பற்றி நாம் பேசக்கூடாதுன்னு. ஆனால் மகான்களை பற்றி நாம் பேசலைன்னா யார் பேசுவா? அப்போ யாரை பேசக்கூடாதுன்னா மகான்களோட நிலையை உணராத மனுஷன் மகானை பற்றி பேசக்கூடாது. அவங்களோட உயரம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஞானம், எதுக்காக வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்ற உண்மையை தெரிஞ்ச ஒரு மகான், அதை பற்றி தெரிஞ்சவங்க அவங்கள பற்றி பேசலாமே தவிர ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரோட்டில் போகிறோம், யாரோ பேசிக்கிறாங்க, சரி அவர்கிட்ட போய் 4 வார்த்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மகானை பற்றி தெரிஞ்சிக்காதீங்க. ஆத்மார்த்தமாக அவரோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு அந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் எடுக்க முடியும்னா அப்போ நீ கேட்டு தெரிஞ்சுக்க. ஏதோ மேம்போக்காக கேட்டோன்னா அதெல்லாம் நம்ம பேசக்கூடிய தகுதியே இல்லை. புரியுதுங்களா? அப்போது யார் பேசணும் அப்படின்னா அந்த உணர்வோடு யாரெல்லாம் ஒன்றி போவாங்களோ. ஒரு மகான்கிட்ட பேசக்கூடிய நிலைமை சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காது. ஒரு சமாதியில் போய் 1000 பேர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, எல்லாருக்கும் அந்த மகான் பதில் சொல்லுவாரான்னா பதில் சொல்ல மாட்டார். ஆனால் அந்த மகானோட பரிபக்குவ நிலையை யாராவது உணர முடியும், அந்த சக்தியை யாராவது கிரகிக்க முடியும்னா அவங்கக்கிட்ட அந்த மகான் பேசுவார். அது மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி வாய்மொழியாக கேட்காது, உள்ளத்துள்ள அந்த மகானோட ஒளி அவங்களுக்கு உணர்த்தும். அவங்க அந்த வேலையை, அந்த மகானோட பெருமையை அவங்க பேசுவாங்க. சராசரி மனிதர்கள் அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு வேணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு ஒழுங்கு வேணும். செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், சைலண்ட்டாக இருங்கன்றாங்க. ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு சுத்தபத்தமாக போகணும். உடலையாச்சு மனசை கழுவுதெல்லாம் அப்புறம் மனசை கழுவிட்டு தான் கோயிலுக்கு வரணும்னா இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கே போக முடியாது, எல்லா கோயிலும் காலியாக தான் இருக்கும். அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் உடலையாவது சுத்தம் பண்ணிட்டு போகும். ஏன்பா உடலை ஏன் சுத்தம் பண்ண சொல்கிறாங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளையே உன்னால் சுத்தம் பண்ண முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத மனசை எப்படி சுத்தம் பண்ணுவ? அப்போ முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நீ சுத்தம் பண்ணி போக 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 அது உள்முகமாக உனக்கு சில விஷயங்களை உணர்த்தி, இந்த உடல் மட்டும் பத்தாதுப்பா,
உடலோடு சேர்த்து இந்த மனசையும் நான் சுத்தம் பண்ணால் மட்டும்தான் இறைவன் என்னை பார்ப்பான்ற பரிபக்குவ நிலை இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நமக்கு மனசு உணர்த்தும். அப்போ இது படிப்படிப்படியான ஒரு நிலை. இது பொதுவாக எல்லாரும் பேசுறது வீணான வேலையாக போயிடும். அதை உணர்ந்தவங்க இல்லை உணர்ந்து வேணும்னு அதை கேட்குறவங்க, சாமி இந்த நிலை எப்படிப்பட்ட நிலைன்னு உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. சரிங்களா? சரி, நல்லது. ஆத்மா ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம், ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம், அங்கே இங்கே தேடிட வேண்டாம் நம்முடன் இருக்குது ஆனந்தம், அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனந்தம்